அதிகாரம் 4. தேவராஜ் தாங்கள் சிறுவயது முதல் அவளோடு விளையாடிக் கொண்டிருந்தவராதலால் தாங்களே அவளுக்கு அந்த புத்திமதியை கூற வேண்டும். இன்றேல் அவள் மேல் அந்தஸ்தில் உள்ளவர்கள் யாராயினும் நாம் அவர்களோடு நெருங்கி பேசலாகாது. அவர்கள் காதல் மொழிக்கு இடம் தருதலும் ஆகாது. ஏனெனில் அவர்கள் நம்மை மனம் புரிய மாட்டார்கள் என்ற அபிப்பிராயத்திலேயே இருப்பாள். தான் மேல் அந்தஸ்தில்தான் மனம் புரிய வேண்டுமென்றும் அதற்கு தக்க குணங்கள் அவளுக்கு இருக்கிறதென்றும் தன் தந்தையின் அபிப்பிராயமும் அதுவே என்றும் தெரிந்தால் அவள் அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள முயல்வாள் என தேவராஜு ஜெகநாதனிடம் கூறினான். இவ்வார்த்தைகளை கேட்ட ஜெகநாதன் தேவராஜ பிள்ளையின் உட்கருத்தை அறிந்து கொள்ளாவிட்டாலும் தேவசுந்தரியை அடிக்கடி காணவும் அவளுடன் பேசவும் தனக்கு சமயம் வாய்த்ததை பற்றியும் அவள் தந்தை தன் அபிப்பிராயத்திற்கு ஒத்தது போல் பேசியதை பற்றி மிக்க சந்தோஷமடைந்து அவனை நோக்கி, நான் இன்று வந்து நேரில் யாவும் கண்ட பிறகு அப்போதைக்கப்போது இங்கு வந்து போக வேண்டும் என்பதே என் பிரியம். நாளைக்காவது மறுநாளாவது வருகிறேன். அப்போது தேவசுந்தரியிடம் அதை பற்றி பேசுகிறேன் என்றான். தேவராஜு, அகத்தியம் எவ்வளவு அடிக்கடி வேண்டுமாயினும் வாருங்கள். தாங்கள் அவளுக்கு நற்புத்தி கூறுவதற்கு தக்க சமயம் வாய்க்கும்படி நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு திடீரென்று ஒரு சங்கதி நினைத்து கொண்டு பயமடைந்து விட்டவன் போல, தங்கள் தாய் தந்தை ஒரு சமயம் தாங்கள் இங்கு வருவதை பற்றி பிரியப்பட மாட்டார்களே என்றான். ஜெகநாதன், டியூட், அதை பற்றி யார் சட்டை செய்கிறது? ஆனால் ஒன்று, தேவராஜ பிள்ளை, நான் உனக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய நினைப்பேன் என்று எண்ணாதே. இனி நான் இப்போதும் தீபம் வைத்த பிறகு இங்கு வருகிறேன். அப்படி செய்தால் நான் வருகிற சங்கதி என் பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கும். நமது தேவசுந்தரி மிக்க உயர்தரமான கன்னிகை, மிக்க உயர்தரமானவள், சந்தேகமில்லை. அவள் தனக்கு தகாத புருஷனை மனம் புரியும்படி நான் இடம் தரமாட்டேன் என கூறினான். தேவராஜு, தங்கள் அன்பிற்கு மிக்க வந்தனம். ஜெகநாதன், அப்படி கூற வேண்டாம். இனிமேல் என்னை சிநேகிதனாகவே நினை. இனி நான் போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். ஜெகநாதன் சென்ற பின்பு தேவராஜ பிள்ளை, நமது நாட்டம் நிறைவேறியது போலவே தடையே இல்லை. இந்த பயல் நாம் வீசி வலையில் நன்றாக சிக்கிக் கொண்டான். இவன் தேவசுந்தரி மேல் பூரணமாக காதல் கொண்டிருக்கிறான், சந்தேகமே இல்லை. நமது உட்கருத்து இவனுக்கு தெரியாது. மிக்க சாமர்த்தியமாக வேலையை முடித்தோம். நமது தந்திரமே தந்திரம் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான். அதன் பிறகு அவன் வெளியில் சென்று புலங்களில் தனக்கிருந்த வேலையை முடித்துவிட்டு 2 மணி நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பி வந்தான். அப்போது தன் புத்திரி வெளுத்த முகத்தோடு துயரமாக உட்கார்ந்திருப்பதை கண்டான். அப்போது உணவு வேலையாதலால் ஒன்றும் பேசாமல் உணவு செய்து முடியும் மட்டும் சாதாரணமான குடும்ப விஷயங்களை பற்றி சம்பாஷித்து கொண்டிருந்தான். ஆனால் எப்படியாவது அவள் மனதில் தைரியம் குன்றி பயம் உண்டாகும்படி செய்து தன் பிரியப்படி காரியத்தை முடிக்க வேண்டும் என்று தன் மனதில் தீர்மானம் செய்து கொண்டான். அதன்படியே உணவு முடித்ததும் திடீரென்று தன் புத்திரியை நோக்கி, கொஞ்ச காலத்திற்கு முன் நான் உனக்கு கூறியது நினைவில் இருக்கிறதல்லவா என்றான். தேவசுந்தரி, தந்தையை தாங்கள் என் மனதிற்கு ஒவ்வாததும் பிரியமில்லாததுமான விஷயத்தை பற்றி மறுபடியும் பேசாமல் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என் தாயாயிருந்தால் என்றாள். தந்தை, இந்த மூடத்தனமெல்லாம் அடியோடு போய்விட வேண்டும். உன் தாயார் இருந்தால் என் பிரியத்திற்கு உடந்தையாகவே நடப்பாள். நீ அதற்கு மாறாக நடக்கும்படி நான் ஒருபோதும் விடமாட்டேன். பத்திரம், நீ அந்த ஜெகநாதனை நடத்தின மாதிரிக்காக எனக்கு என்ன கோபம் வருகிறது தெரியுமா என்று ஆத்திரமாக கூறினான். தேவசுந்தரி தன் தந்தையின் மொழிகளை கேட்டு துயரமடைந்து, தாங்களா என்னிடம் இம்மாதிரி கூறுவது? அந்த அகங்காரனான வாலிபன் கௌரவத்தாழ்வாக தங்கள் புத்திரியிடம் பேசியதற்காக அவனை கண்டிப்பதை விட்டு என் நடத்தையே குற்றமாகவா கூறுகிறீர் என்று வெறுப்பாக கூறினாள். தேவராஜ பிள்ளை, முட்டாள், அவன் அகௌரவமாக உன்னிடம் காதல் கொண்டால் நீ அப்படி செய்ய வேண்டியதுதான். அவன் நியாயமாக கல்யாணம் செய்து கொள்ள விரும்பும்போது உனக்கு என்ன கேடு? நீ என் பிரியப்படி நடக்காவிட்டால் உன் கதி என்னாகும் தெரியுமா? ஒரு காசுமின்றி உன்னை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன். நான் இடும் என் சாபமே உனக்கு ஆஸ்தியாகும் என்று கூறிவிட்டு அறையை விட்டு எழுந்து போய்விட்டான். தேவசுந்தரி துயரத்தால் ஆசனத்தின் மேலேயே அடியற்ற மரம் போல சாய்ந்து விட்டாள். சுந்தரேசன் சேர்ந்த சேனையின் பகுதி கஞ்சனூரிலிருந்து தவளைபுரிக்கு மாற்றப்பட்டது. அந்த பட்டாளத்தின் மற்ற பாகம் மலாயத்தீவில் இருக்கிறது. அது ஜென்மதேசம் வந்து சேர 2-3 மாதம் பிடிக்கும். சுந்தரேசன் இருக்கும் சேனை பகுதிக்கு தலைவன் கேப்டன் குமரப்பன் என்பவன். அவனுக்கு 32 வயது, நல்ல அழகுடையவன். உயரமும் நல்ல கட்டுள்ள அழகும் தேகமும் உடையவன். நல்ல உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாகையால் அவன் தாழ்ந்த நிலைமையில் இருப்பவர்களை மிக்க அலட்சியமாக நடத்தும் குணமுடையவன். அவன் அகங்காரமும் கர்வமும் பெருமையும் உடையவன். அவன் தன் கீழ் இருக்கும் உத்தியோகஸ்தனையும் சாதாரண போர் வீரர்களையும் மிக்க கொடுமையாக நடத்தும் குணமுடையவன். அவனால் குரூரமாக நடத்தப்படும் உத்தியோகஸ்தர் அந்த கோபத்தால் தங்கள் கீழ் இருக்கும் போர் வீரர்களை மிக்க குரூரமாக நடத்தும் குணமுடையவர்களாகி விட்டார்கள். அவன் பிரம்மச்சாரி, ஆனால் கெட்ட நடவடிக்கையில் சதா அமிழ்ந்திருப்பவன். எந்நேரமும் பெரிய கடன்காரமாகவே இருப்பான். ஏனெனில் சதா சூடாடுகிறவன். இவன் எனக்கு இப்போது இருக்கும் கடனத்திற்கு பணம் உடனே அனுப்பிவிட்டால் நான் என் வேலையை விட்டுவிட்டு வந்து விடுவேன் என்று அப்போதைக்கப்போது தன் நெருங்கிய சுற்றத்தாருக்கு கடிதம் எழுதுவான்.
அவர்களும் சரி, இந்த தரமே கடைசியாக அனுப்புகிறோம் என்று கூறி பணத்தை அனுப்புவார்கள். இவ்வாறு இவனுக்கு எப்போது கஷ்டம் அதிகமாகிறதோ அப்போது அக்கோபத்தால் தன் கீழிருக்கும் உத்தியோகஸ்தரை மிக்க கொடுமையாக நடத்துவான். அந்த உத்தியோகஸ்தர் தங்கள் வருத்தத்தையும் கோபத்தையும் நிராபராதிகளான ஏழை போர் வீரர் மேல் காட்டுவார்கள். இவ்வாறு முதற்கோணல் முற்றும் கோணல் என்றபடி அவனுடைய செய்கையால் யாவரும் குரூரத்தையும் கடுமையையும் அனுபவித்து கொண்டிருப்பார்கள். இவன் கீழ் 2 லெப்டினன்ட் உத்தியோகஸ்தர் உண்டு. ஒருவன் பெயர் லெப்டினன்ட் எத்திராஜு. அவனுக்கு வயது 50 இருக்கும். மேல் பதவியை சம்பாதிக்க அவனிடம் போதுமான பணமில்லை. அவன் தன் வருமானத்திலேயே தன் செலவை அடக்கிக் கொண்டு எப்போது பார்த்தாலும் கையில் 10 ரூபாய் மிகுதியாக வைத்து கொண்டே இருப்பான். அவன் துரைத்தனத்தார் தனக்கு கொடுக்கும் சாராயத்திற்கு மேல் வாங்குவதே இல்லை, யாரோடும் சேருவதும் இல்லை, எவ்வித வீண் செலவும் செய்வதும் இல்லை. அவன் தன் கீழிருக்கும் எல்லோரிடத்திலும் இரக்கமாகவும் பட்சமாகவுமே எப்போதும் நடந்து கொள்வான். தன்னால் கூடிய மட்டும் தன் கீழிருப்பவர்களுடைய குற்றத்தை மறைத்து அவர்களை மன்னிக்க வழி தேடுவான். அவனிடம் பணமில்லையாதலால் அவன் எப்போதும் மேல் பதவிக்கு வரப்போவதில்லை என்று கேப்டன் குமரப்பனுக்கு அவன் விஷயத்தில் மிக்க அலட்சியம். ஆகையால் சைனியத்தில் நடக்க வேண்டிய மற்ற எல்லா விஷயங்களையும் லெப்டினன்ட் வீரப்பன் என்ற 2வது உத்தியோகஸ்தனை கொண்டே நடத்தி வந்தான். அதனால் லெப்டினன்ட் எத்திராஜுவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. லெப்டினன்ட் வீரப்பன் என்பவனுக்கு சுமார் 30 வயது இருக்கும். அவன் எத்திராஜைப் போல ஏழையே, ஆனால் மிக்க இழிவான குணமும் நடத்தையும் உடையவன். அவன் மிக்க லோபகுணமுடையவன். தனக்கு வேண்டியதெல்லாம் இன்னொருவரிடம் இச்சகம் பேசி அவர்கள் செலவில் வாங்கி உண்பான். அவன் மிக தந்திரமாக கேப்டன் குமரப்பனிடம் சதா முகஸ்துதியும் இரக்கமும் பேசி அவன் தயவை சம்பாதித்து கொண்டு எந்நேரமும் அவன் நிழல் போல அவன் கூடவே இருந்து அவன் செலவிலேயே குடிப்பதும் தின்பதுமாக இருந்தான். அதனால் கேப்டன் சைனியத்தின் மேல் பார்வை முழுவதும் அவனுடைய சுவாதீனத்திலேயே விடப்பட்டிருந்தது. இவர்களை அல்லாமல் புதிதாக வந்த 2 சின்ன லெப்டினன்ட் உத்தியோகஸ்தர்கள் அங்கிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் பெயர் சர்தார் ரணசிங்கன். அவன் பிரபு பட்டம் பெற்ற ஒரு பெரிய செல்வந்தரின் கடைசி புதல்வன். அப்பிரபுவுக்கு 6 புத்திரர் இருந்ததால் அவர் 6வரையும் தம் செல்வாக்கால் துரைத்தன உத்தியோகங்களையே அமர்த்திவிட்டார். கடைசி புத்திரனாகிய இவனை சைனியத்தில் அமர்த்தினார். அவனுக்கு 20 வயது. அவன் மிக்க டம்பமும் பெருமையும் அகங்காரமும் உடையவன். ஒழுங்காக உடுப்பதிலும் உல்லாசமாக நடப்பதிலும் டம்பமாக பேசுவதிலும் தன் பெருமையை தானே கூறுவதிலும் கைத்தேர்ந்தவன். தான் மிக்க அழகுடையவன் என்றும் தன்னை கண்டவுடனே எல்லா பெண்களும் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்றும் எண்ணிக்கொண்டிருப்பவன். சாதாரணமான போர் வீரர்கள் எல்லாம் தான் காலால் உதைத்து விரட்டக்கூடிய நாய்க்கு சமமானவர்கள் என்றும் தாழ்ந்த அந்தஸ்தில் இருக்கும் அவர்கள் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் தன் போன்றவர்களுக்கு அடிமைகளாக தொழில் செய்யவே கடவுளால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் என்றும் எண்ணிக்கொண்டு நடப்பவன். அவன் கொஞ்சம் அழகுடையவன். ஆனாலும் அவனோடு பேசும் புத்திமான்கள் உடனே அவன் விஷயத்தில் வெறுப்பும் கோபமும் அடைவார்கள். அவனோடு கூட இருக்கும் மற்றொரு புது உத்தியோகஸ்தன் பாக்கியநாதன் என்பவன். அவனுக்கு வயது 17 ஆகிறது. அவன் பார்வையிலும் உலக அனுபவத்திலும் சிறு பையன் என்றே கூறலாம். ஆனால் அவன் எல்லா அனுபவமும் உடைய ஒரு பூரண மனிதன் போலவே அபிநயிப்பான். சைனிய விஷயங்களில் தனக்கு வீசம் பங்கு கூட தெரியாவிட்டாலும் போர் திறமையும் யுத்த தந்திரமும் பூரணமாக தெரிந்த நிபுணன் போல அபிநயிப்பவன். அவனுக்கு ஒரு குதிரை இருந்தாலும் அது கீழே தள்ளிவிடும் என்ற பயத்தால் அதன் மேல் ஏறவே மாட்டான். உணவு செய்யும் போது கூட மற்றவர்களைப் போல தானும் நன்றாக குடிப்பேன் என்று குடித்துவிட்டு கடைசியில் ஸ்மரணை இழந்து படுக்கைக்கு 2 ஆட்களால் தூக்கி கொண்டு போகப்படுவான். ஆலம்பட்டிக்கு வந்த சுந்தரேசனை சைனியத்தில் சேர்ந்த சார்ஜன்ட் மற்றவர்களும் அவனைப் போலவே கொடுமையாக நடத்தக்கூடிய ஆட்கள்தான். ஒவ்வொரு போர் வீரனுடைய நிலைமையும் நரகத்தை அனுபவித்து போலவே இருந்தது. ஆலம்பட்டியில் வந்திருந்த சார்ஜன்ட் செல்லப்பன் ஒரு போர் வீரன் நிலைமையை எவ்வளவு உயர்வாக கூறினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனுபவத்தில் நேர் விரோதமாக இருந்தது. புதிதாக சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு போர் வீரனும் அவ்வாறு ஏமாற்றப்பட்டவர்கள்தான். இப்போது அதை பற்றி கூறினால் கேட்பார் யாரும் இல்லை. அவர்களுடைய சம்பளத்தில் பெரும் பாகம் உடுப்பு, சுத்தி செய்தல் முதலிய பல காரணங்களுக்காக பிடிக்கப்பட்டு கடைசியில் மிகவும் சொல்பத்தகைய அவர்களுடைய கைக்கு வந்தது. அவர்கள் தங்கள் துயரத்தை மறப்பதற்காக எந்நேரமும் மதுபானத்திலேயே காலத்தை கழித்து வந்தார்கள். புதிதாக சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கவாத்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதை கற்பிக்கும் சார்ஜென்ட்டும் இரக்கமற்ற துஷ்டனே. சார்ஜென்ட் செல்லப்பன் எல்லா உத்தியோகஸ்தரத்திலும் சுந்தரேசன் மிக்க அகங்காரம் கொண்டவன் என்றும் அவன் அளவு மீறிய சுயாதீன பிரியன் என்றும் ஆகையால் அவன் விஷயத்தில் எப்போதும் கண்டிப்பாக இருப்பதே அவன் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தான். கவாத்து கற்பித்துக் கொடுக்கும் சார்ஜென்ட் சுபாவமாகவே கொடும் குணமுடையவன்.
அதிலும் அவன் மேற்கண்டபடி தூண்டப்பட்டபடியால் நமது சுந்தரேசனை வேண்டுமென்றே கடுமையாக நடத்த ஆரம்பித்தான். கவாத்து பழகும்போது அவன் மேல் அடிக்கடி குற்றம் சாட்டி கடுமையாக பேசுவதும் வைவதுமாக இருந்தான். பலதரம் உடனே அவனை ஒரு அறையில் அடித்து வீழ்த்தி விடலாமா என்று சுந்தரேசனுக்கு கோபம் வந்தது. ஆயினும் பொறுத்து கொண்டிருந்தான். இதற்குள்ளாகவே புதிதாக சேர்ந்தவர்களுக்கு ஏண்டா முட்டாள்தனமாக இதில் வந்து சிக்கிக்கொண்டோம் என்று ஆகிவிட்டது. 6 வாரங்கள் கழித்து கவாத்து கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் பெரிய உத்தியோகஸ்தர்கள் முன் நிறுத்தி பரீட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் அதில் தேறிவிட்டதாக தெரிந்த பின்பு துப்பாக்கி சுட கற்பிக்கப்படுவார்கள். அந்த உத்தியோகஸ்தன் அன்று கோப குணத்தோடு இருந்ததால் எல்லோர் மேலும் குற்றம் கூறி கோபித்து கொண்டான். அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களை வைதான். கற்பிப்பவனுடைய மூடத்தனத்தை பற்றி ஒன்றுமே கூறவில்லை. கடைசியில் அவர்கள் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றம் கூறிவிட்டான். உண்மையில் சற்று சாந்த குணமுடைய ஒரு உத்தியோகஸ்தன் அவர்களை பரீட்சித்து பார்த்திருந்தால் அவர்கள் கவாத்தில் போதுமான தேர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள் என்று தீர்மானம் செய்திருந்திருப்பார்கள். சுந்தரேசன் நல்ல புத்தி கூர்மையும் கல்வி பயிற்சியும் உடையவனாதலால் யாவரிலும் அவன் துரிதமாகவே கற்றுக்கொண்டான். சரியான உத்தியோகஸ்தனாக இருந்தால் அவன் மேல் மிக்க சந்தோஷமே கொண்டிருப்பான். சுந்தரேசன் தாழ்வாரத்தின் வழியாக போய்க் கொண்டிருக்கையில் சார்ஜென்ட் செல்லப்பன் இவனை சந்தித்து, ஏ பயலே, சிப்பாய் வேலை எப்படி இருக்கிறது? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? ஏண்டா இதில் சேர்ந்தோம் என்று இருக்கிறதோ? ஆனால் அதை வெளியில் கூற இஷ்டமில்லை போல் இருக்கிறது. அதுதானே சங்கதி? பேசு என்றான். சுந்தரேசன் துயரத்தோடு ஆம் என்றான். சார்ஜென்ட், நீ எப்போதும் திருப்தி இல்லாதவன் என்றும் கொஞ்சத்தில் வழிக்கு வரமாட்டாய் என்றும் எனக்கு தெரியும். ஆலம்பட்டியில் நமக்குள் நடந்த சங்கதியை நான் மறந்துவிடவே இல்லை. நீ என்னிடமிருந்து தப்பித்து கொள்ளும்படி பார்த்தாய். ஆனால் நான் அப்படிப்பட்ட முட்டாள் அல்ல. நானும் அந்த சின்னத்தம்பியும் சாமர்த்தியமாக இந்த வேலையை சரிப்படுத்தி விட்டோம். நீ 2-3 பேருக்கு கடனாக பணம் கொடுக்கும்படி எழுதிய சீட்டுக்களை நான் பார்த்தேன். ஆனால் சின்னத்தம்பி அவைகளை கொண்டு போய் கொடுக்க அப்படிப்பட்ட முட்டாள் அல்ல. அவன் மிகவும் நல்லவன். ஆட்களை சேர்ப்பதில் எனக்கு நல்ல உதவி செய்தான். வழியில் வந்து உன்னை சந்தித்தாளே அந்த பெண் என்ன ஆனாள்? அவள் நல்ல அழகான குட்டியே. ஆனால் இதுவரையில் வேறொரு மாப்பிள்ளையை பார்த்து கொண்டிருப்பாள் என்று நினைக்கிறேன். சுந்தரேசன் மிக்க கோபத்தோடு அதை விட்டு நடந்தான். ஆனால் சார்ஜென்ட் அதிகாரத்தோடு அவனை அடே நில் என்றான். சுந்தரேசன் அவ்வாறு நின்றபோது சார்ஜென்ட், அடே, நீ மேல் அதிகாரிகளிடத்தில் இப்படி மரியாதை தாழ்வாக நடந்து கொண்டால் அதன் பலனை சீக்கிரத்திலேயே அனுபவிப்பாய். நீ எப்படிப்பட்ட இழிவும் அகௌரவமான காரியங்களை செய்யவும் பின்னடைய மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு முக்கோண கசியின் ருசி தெரியும்படியாக செய்யாமற் போனால் நான் யார் என்று தெரிந்து கொள். நான் சமயம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். சீக்கிரத்திலேயே உனக்கு அது தெரியும்படி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து கோபத்தோடு துரிதமாக அப்புறம் சென்றான். இவை யாவும் கேட்ட சுந்தரேசன் மனம் பற்றி எரிந்தது. தேவசுந்தரியின் நினைப்பால் மட்டுமே அவன் அதை சகித்து கொண்டிருந்தான். இன்றேல் துணிந்து ஏதாவது செய்துவிட்டிருப்பான். ஜெகநாதன் தேவராஜ பிள்ளை வீட்டிற்கு வரத் தொடங்கி 2 வாரங்கள் கழிந்தன. ஒரு நாள் மாலை தீபம் வைத்த பிறகு அவன் தன் மாளிகையிலிருந்து புறப்பட்டு தோட்டத்தின் வழியே சென்று கொண்டே இருக்கிறான். அப்போது மனதில் அடியில் கண்டபடியே சிந்தித்து கொண்டே சென்றான். நமது மனதில் உண்டாகி இருக்கும் இந்த புது விதமான உணர்ச்சி என்ன? இதுவரையில் நாம் கண்ட எந்த கன்னிகையிடத்திலும் நமக்கு இப்படிப்பட்ட உணர்ச்சி உண்டாகவில்லை. இது நாம் இக்கன்னிகையின் மேல் கொண்டிருக்கும் காதல்தான் போலிருக்கிறது. நாம் அங்கே எவ்வளவு அடிக்கடி சென்றாலும் இன்னும் இன்னும் செல்ல வேண்டும் என்ற ஆவலே அதிகமாகிறது. அவள் அதிக அழகுடையவள், சந்தேகமே இல்லை. மேலும் கல்யாணம் செய்து கொள்வதாயிருந்தால்தான் அவள் நமக்கு இணங்குவாள் போல தெரிகிறது. ஆயினும் அவள் சற்றாவது நம்மேல் பிரியமுள்ளவளாக தெரியவில்லை. அவள் தந்தை அது கூச்சம் என்று கூறுகிறான். ஒருவேளை அப்படி இருக்குமோ என நினைத்து கொண்டான். ஆயினும் இது கடைசியில் முட்டாள்தனமென்றே தோன்றுகிறது. நாம் இவளை மணந்து கொள்ள முடியாது. வேறு விதமாக கைக்கொள்வது என்பதும் அசாத்தியமே. நமது தாய் தந்தையர் இதை கேட்டால் திக்பிரமை அடைந்து விடுவார்கள். நாம் இனி அங்கே செல்லக்கூடாது. முடிவில் நமக்கு முட்டாள் பட்டமே கிடைக்கும். இது முதல் நாம் அங்கே போவதை நிறுத்திவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்டே சொல்லும்போது தேவராஜ பிள்ளையின் வீட்டருகில் சென்றான். அதை பார்த்ததும், இது என்ன நமது மனது அங்கே போக வேண்டுமென்றே அவா கொள்கிறதே. மனோபிஷ்டத்தை அடக்க யாரால் முடியும்? அப்படி நாம் அவளை மனம் புரிந்து கொள்வதானால் அதை யாரால் தடுக்க முடியும்? நமக்கு சீக்கிரத்தில் வயது வந்துவிடும். அப்புறம் நமது தந்தைதான் என்ன செய்யக்கூடும்? நாம் சைனியத்தில் ஒரு உத்தியோகஸ்தனாக அமைந்துவிட்டால் இப்படிப்பட்ட அழகிய மனைவி இருந்தால் மிகவும் நல்லது. எதற்கும் இதை பற்றி சற்று ஆலோசிக்க வேண்டும். இப்போது போய் பார்த்து விடுவோம் என்று தீர்மானம் செய்து கொண்டு வீட்டின் கதவை தட்டினான். மாதவி வந்து கதவை திறந்தாள். இவன் வருவது அவளுக்கு வெறுப்பும் கோபமுமே. இவன் உள்ளே சென்றதும் அறையில் தேவராஜ பிள்ளை தாகத்திற்கு சாப்பிட்டு கொண்டிருப்பதையும் தேவசுந்தரி அவன் அருகில் உட்கார்ந்து தையல் வேலை செய்து கொண்டிருப்பதையும் கண்டான். தன் தந்தையால் வீட்டில்
வீண் குழப்பம் உண்டாகும் என்று அஞ்சிய தேவசுந்தரி இவன் வந்து போவதை பொறுத்து கொண்டிருந்தாள். ஆனால் இவன் தன்னிடம் பேசுவது முதலாக தனக்கு சற்றாவது பிரியமில்லை என்று தன் நடத்தியால் நன்றாக காட்டிக்கொண்டேதான் இருந்தாள். மேலும் இவன் கூடிய சீக்கிரத்தில் சைனியத்தில் சேர ஊரை விட்டு போய்விடுவானாதலால் அதோடு இவன் சல்லை ஒழிந்துவிடும் என்று எண்ணியிருந்தாள். தேவராஜு ஜெகநாதை கண்டதும் அவனுக்கு வந்தனத்தோடு மரியாதை செய்து ஆசனமளித்து அவன் உட்கார்ந்த பின், வேலைக்கு உத்தரவு வந்து விட்டதா என்று கேட்டான். ஜெகநாதன் இன்னும் இல்லை. எனக்கு உத்தரவு வர 1 மாதமாவது பிடிக்கும் என்று என் தந்தை கூறுகிறார். ஆனால் ஊரை விட்டு போக வேண்டும் என்று எனக்கு முன்னிருந்த ஆவல் இப்போதில்லை என்று குறிப்பாக தேவசுந்தரியை பார்த்தான். தேவராஜு பிள்ளை, அப்படியா என்றான். ஜெகநாதன், ஆம். சின்னத்தம்பி கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது உண்மைதானா என்றான். தேவராஜு, ஆமாம். அவனுக்கு கடன் அதிகமாகிவிட்டது. மிக்க சல்லியத்தில் சிக்கிக்கொண்டான் என்று கிராமம் முழுவதும் கூக்குரலாக இருக்கிறது என்றான். ஜெகநாதன், அவன் முன்னே இங்கே வந்திருந்த அந்த சார்ஜன்ட் செல்லப்பன் என்பவனோடு கூடிக்கொண்டு சில வாலிபரை சைனியத்திற்கு பிடித்து போக உதவி செய்தான் என்று கூறப்படுகிறது என்றான். தேவராஜு, அப்படித்தான் வதந்தி என்று கூறிவிட்டு அப்பேச்சை நிறுத்திவிட்டான். ஏனெனில் அதை கேட்ட தேவசுந்தரியின் முகத்தில் குபீரென்று ரத்தம் ஏறியதை கண்டான். ஜெகநாதன், அவன் இங்குள்ள வர்த்தகர்களுக்கெல்லாம் மன வருத்தம் உண்டாகும்படி செய்து கொண்டான். ஆனால் ஒரு காரியம் மட்டும் மிக்க நல்ல காரியம் செய்தான். அதாவது அந்த துஷ்டபயல் சுந்தரேசனை ஊரை விட்டே ஒழித்து விட்டான் என்று கூறினான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவசுந்தரி அங்கிருந்து மனம் பிடிக்காமல் திடுக்கிட்டு எழுந்து பேயால் துரத்தப்பட்டவள் போல அறையை விட்டு வேகமாக போய்விட்டாள். இதை கண்ட ஜெகநாதன், இது என்ன சங்கதி? நான் இவளுக்கும் அந்த சுந்தரேசனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று எண்ணியிருந்தேன். அவன் விஷயத்தில் சம்பந்தப்பட்டவள் உங்கள் வீட்டிலுள்ள தோழிப்பெண் என்று கூறினாய் அல்லவா என்றான். தேவராஜு, ஆமாம், நான் கூறியது உண்மையே. என் குமாரத்தி மாதவி மேல் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறாள். இருவரும் சிறு வயது முதல் ஒன்றாகவே இருந்தவர்கள். இந்த மாதவி தன் காதலன் மிக்க யோகியன் என்று தேவசுந்தரி நம்பும்படி கூறியிருக்கிறாள். அவன் பிரிந்ததால் மாதவி மிக்க மனமுடைந்திருப்பதால் தேவசுந்தரி அவள் மேல் மிக்க பரிதாபம் கொண்டிருக்கிறாள். தன் பிரிய சிநேகிதி போன்ற தோழியின் காதலை பற்றி நீர் கடுமையாக கூறவே அவளுக்கு சற்று மன உறுத்தம் உண்டாயிற்று போல காண்கிறது. வேறொன்றும் இல்லை என்று மகா தந்திரமாக கூறினான். ஜெகநாதன், அப்படித்தான் இருக்கும். நீ இதை எனக்கு கூறியது நல்லதாயிற்று. இனி தேவசுந்தரி முன் அந்த சங்கதி பற்றி பிரஸ்தாபிக்கவே மாட்டேன் என கூறினான். தேவராஜா அப்படி செய்வதே மிக்க நல்லது. ஜெகநாதன், தேவசுந்தரி நாணம் வர வர குறைவதாக தோன்றவில்லை. வர வர அவள் அதிக கடுகடுப்பாகவும் வெறுப்புள்ளவளாகவுமே காணப்படுகிறாள். தேவராஜு, அதெல்லாம் நான் முன் கூறியபடி அவளுக்கு மிக்க நேர்மையான நடத்தையின் சுபாவம். தான் மேல் விழுந்து பேசுவது யோகியமான கற்புடைய மாதவர் நடத்தையல்ல என்பது அவள் கருத்து. அதன்படி நடக்கும் சுபாவமுடையவள். அப்படி நடந்து கொண்டாலும் தாங்கள் வருவதை பெரிய கௌரவமாகவே மதித்திருக்கிறாள். ஜெகநாதன், அப்படியானால் என்னை சிநேகிதனாகவே நினைக்கிறாள் என்றான். அவள் தன்மேல் உண்மையில் காதல் கொண்டே இருக்கிறாள் என்றும் அதை மறக்கவே வேண்டுமென்றே அம்மாதிரி நடக்கிறாள் என்றும் நினைத்து கொண்டு ஜெகநாதன் உள்ளத்தில் மிக்க சந்தோஷமடைந்தான். தேவராஜு, அவள் உம்மை பற்றி அடிக்கடி பேசுவாள். அதுவும் மிக்க சிநேகபாவமாக, விசேஷ சிநேகபாவமாக என்று தந்திரமாக கூறினான். ஜெகநாதன், இதை கேட்க எனக்கு மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாகவே தேவசுந்தரி மிக்க நேர்த்தியான கன்னிகை. அவளை மனம் புரியும் புருஷன் மேல் யாவரும் பொறாமைப்படுவார்கள். தேவராஜு, ஆம், உண்மையே. ஆயினும் என் புத்திரியை பற்றி நானே புகழ்ந்து பேசலாகாது. அவளுக்கு சீக்கிரம் மனம் முடிக்க வேண்டும் என்பது என் எண்ணம். சில நாட்களுக்கு அவளை அழைத்து கொண்டு வேறு நகரத்தில் போயிருந்தால் யாராவது தக்க கணவனை அறிந்து கொள்வாள். தங்கள் தந்தையை கூடிய சீக்கிரத்தில் ரஜா கேட்க இருக்கிறேன். நான் நெடுநாளாக ரஜா வாங்கியதே இல்லை. ஆகையால் தடை சொல்ல மாட்டார் என்று நம்புகிறேன். ஜெகநாதன், தடை இல்லையானால் அதை பற்றி அவகாசம் வேண்டாம். மெத்த அவகாசம் இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம். தேவராஜு, ஆம், ஆயினும் அவளுக்கு இப்போது 20 வயதாகிறது பாருங்கள். நல்ல யவன பருவம். அவள் கொஞ்ச காலத்திற்கு முன் சற்று அசௌக்கியமடைந்திருந்தாள். மிகவும் கொஞ்சம் வெளுப்படைந்திருந்திருக்கிறது. காற்றுள்ள வேறு இடத்திற்கு சென்று சில நாட்கள் இருந்தால் அவள் தேகத்திற்கு மிக்க சுகம் உண்டாகும் என்று நம்புகிறேன். என் குடும்ப விஷயங்களை கூறிக்கொண்டு தங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறேன் என்று அஞ்சுகிறேன் என கூறினான். ஜெகநாதன், ஒரு காலம் இல்லை. அதற்கு நேரு விரோதமாக அதை பற்றி பேச நான் மிக்க பிரியமுடையவனாகவே இருக்கிறேன். அதனால் நமது நட்பு மிக்க நெருக்கமாகிறது. நான் கூறியது போல ஊரை விட்டு செல்ல அவசரமில்லை. 2 வாரம் பொறுத்து பார்க்கலாம். தேவசுந்தரி மறுபடியும் இப்போது தம்மிடம் வரமாட்டாளோ? தேவசுந்தரி, தங்களுக்கு பிரியமானால் இதோ அழைத்து வருகிறேன் என்று அறையை விட்டு சென்றான். தேவசுந்தரி தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு துயரத்தோடு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். தேவராஜு பிள்ளை சென்று கதவை பலதரம் தட்டின போது அவள் திடுக்கிட்டு, யாரங்கே என்று கேட்டாள். தேவராஜு, நான் தான் உன் தந்தை. நீ வெளியறைக்கு வர வேண்டும்.
நான் வர முடியாது. எனக்கு தேகம் பாதையாக இருக்கிறது என்றாள். நீ அவசியம் வர வேண்டும். தந்தையே, மெய்யாகவே என்னால் வர முடியாது. அச்சமயம் அவள் தேம்பி எழும் சத்தம் அவன் செவியில் கேட்டது. அப்படி இருந்தும் மறுபடியும் நீ எப்படியாவது வரவேண்டும் என்று கட்டளையிடுகிறேன் என்றான். அக்கன்னிகை, அப்பா, என்னால் முடியாது. நான் வரமாட்டேன் என்றாள். தந்தை அவளை பயப்படுத்த நினைத்தான். இங்கே நடக்கும் சங்கதி ஒரு சமயம் ஜெகநாதன் செவியில் கேட்குமே என்று அஞ்சி மெதுவாக, அதிக பிரசங்கி பெண்ணே, உனக்கு தக்க தண்டனை செய்யாமல் போவேன் என்று கூறிவிட்டு ஜெகநாதனிடம் சென்று, தேவசுந்தரிக்கு தேக சுகமில்லை. அதுதான் அவள் திடீரென்று எழுந்து போய்விட்டதற்கு காரணம். இன்றைக்கு தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டாள் என்றான். ஜெகநாதன், இதற்காக நான் உண்மையில் விசனமடைகிறேன். அவசியம் நாளைக்கு அவள் தேக சுகத்தை பற்றி விசாரிக்க வருவேன். போய் வருகிறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி சென்றான். வழியில், ச்சே, நான் அப்பெண்மேல் பூரணமாக காதல் கொண்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே சென்றான். ஜெகநாதன் மாளிகையில் நுழைந்து தன் தாய் தந்தையரும் அத்தையுமாகிய மரகதம்மாளும் உட்கார்ந்திருக்கும் கூடத்திற்கு செல்லும் பொழுது இரவு சுமார் 10 மணி ஆயிற்று. அவன் தாய் அவனை நோக்கி, ஜெகநாதா, நீ இப்படி ஒரு நாளைப் போல தினம் இரவில் எங்களை விட்டு போய்விடுகிறாயே, என்னத்திற்காக என்று வினவினாள். மரகதம்மாள், நல்ல காரியத்திற்காக அல்ல, அது மட்டும் கண்டிப்பாக கூறுவேன் என்றாள். ஜெகநாதன், கேடு நினைக்கிறவர்களுக்கு கேடு வரும் என்று வெறுப்போடு கூறிவிட்டு, பிறகு நான் குளிர்ந்த காற்றில் உலவுவதற்காகத்தான் சென்றேன் என்றான். தாயார், ஆனால் நீ நெடு நேரம் வெளியில் இருக்கிறாய். இந்த நேரத்தில் பெய்யும் பனி உன் தேகத்திற்கு நல்லதல்லவே. அப்போது ஜெகநாதன் சுவாசத்தின் மனத்தை அறிந்த அவன் அத்தை, இந்த பனி அதிகமாக பிராந்தி வாசனை அடிக்கிறது என்றாள். பிரபுவாகிய அவன் தந்தை பயத்தோடு அவனை நோக்கி, நீ ஹோட்டலில் உள்ள பிராந்தி கடைக்காரனிடம் எப்போதாவது போவதுண்டா என்றார். ஜெகநாதன், இல்லை, உமக்கு இந்த எண்ணம் எப்படி வந்ததோ தெரியவில்லை. நான் உள்ளே வரும்போது உணவு அறைக்கு சென்று அங்கிருந்த பிராந்தியில் கொஞ்சம் நீர் கலந்து ஒரு மினறு சாப்பிட்டால் அதற்காக சிறு குழந்தையைப் போல கேட்க வேண்டுமா? தாயார், அப்படியல்ல. உன் தந்தை, உன் அத்தை அப்போதைக்கப்போது உன்னை பற்றி கேலியாக ஏதாவது கூறுவது வழக்கம்தானே? ஆனால் உன்னுடைய அத்தை கெட்ட எண்ணத்தால் அப்படி கூறுவதல்ல என கூறினாள். மரகதம்மாள், ஒவ்வொரு வேளை நான் கேலியாக கூறுவது குற்றமுள்ள நெஞ்சுக்கு பொத்திக் கொள்கிறது. இவன் எங்கே சென்றான் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலையே காணோமே. ஜெகநாதன், உனக்கு தெரிய வேண்டுமானால் கூறுகிறேன். புலங்களில் உலவிக் கொண்டிருந்தேன். மரகதம்மாள், கள்ளர் முதலியவர்களுக்கு நீ பயப்படுவதில்லையோ என்றாள். ஜெகநாதன் அதை செவியில் போட்டுக்கொள்ளவே இல்லை. அதற்குள் அவர்கள் வேறு விஷயங்களை பற்றி சம்பாஷிக்கலானார்கள். இன்னும் 2 வாரங்கள் கழிந்தன. ஜெகநாதன் வழக்கம் போல தினம் தீபம் வைத்த பிறகு தேவராஜ பிள்ளை வீட்டிற்கு போய்கொண்டே இருந்தான். தேவசுந்தரியும் தன் தந்தையின் கோபத்தால் குழப்பம் நேரிடும் என்று அஞ்சி மனம் பிடித்து கொண்டு சகித்திருந்தாள். இவன் எப்போது ஊரை விட்டு போவான் என்று கடவுளை பிரார்த்தித்து கொண்டிருந்தாள். அவள் மனதில் சொல்ல ஒண்ணா வியாகுலம் குடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை நமது தந்தை அவனுக்கு உடந்தையாக இருக்கிறாரோ என்று சிந்தித்தாள். பாவம், அவளுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. ஒவ்வொரு சமயம் வீட்டை விட்டே ஓடிவிடலாமா என்று நினைப்பாள். ஆனால் அவள் கற்பைய அணிகலனாக உடைய மகா யோகியவதியாதலால் தனக்கு இம்சை பொறுக்க முடியாமல் போகும் வரையில் சகித்து கொண்டு இருக்கலாம் என்று தீர்மானித்து கொண்டாள். கடைசியில் ஜெகநாதன் தன் வீட்டிற்கு வர ஆரம்பித்து 1 மாதமாகியும் இந்த விஷயம் ஒரு முடிவிற்கு வராமலே இருந்தபடியால் தேவராஜ பிள்ளை மிக்க மனத்தாங்களும் கோபமும் அடைந்தான். இவன் 1 மாதமாக தினம் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறான். நமது புத்திரி மேல் பூரண காதல் கொண்டிருக்கிறான் என்று நன்றாக தெரிகிறது. அப்படியிருந்தும் இவன் ஏன் இன்னும் அதை நம்மிடம் மனமிட்டு கூறவில்லை? அவளை கல்யாணம் செய்வது தன் கௌரவத்திற்கு கம்மியென்று எண்ணிக்கொண்டு அக்காதலை அடக்கிவிட பார்க்கின்றான் போலிருக்கிறது. இவனுக்கு வயது வரும் காலமும் இவன் பட்டாளத்தில் போய் சேர வேண்டிய காலமும் நெருங்கிவிட்டன. ஆகையால் இதை உடனே ஒரு முடிவிற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று சிந்தித்தான். ஒரு நாள் மாலை தேவராஜ பிள்ளையும் ஜெகநாதனும் தேவசுந்தரியும் அறையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கையில் தேவராஜ பிள்ளை தன் புத்திரியை வெளியில் போகும்படி சமிக்கை செய்தான். அவன் அப்படி கூறியதும் சனி விட்டது என்று உடனே எழுந்து போய்விட்டாள். அவள் சென்றதும் தேவராஜ பிள்ளை ஜெகநாதனை நோக்கி 2 பொது சங்கதிகளை பேசிவிட்டு தேவசுந்தரியை வெளியூருக்கு அழைத்து கொண்டு உடனே போக தீர்மானித்திருக்கிறேன் என்றான். ஜெகநாதன் திடுக்கிட்டு கோபத்தோடு, அப்படி தீர்மானமே செய்துவிட்டாயா என்றான். ஆமாம், நாளைக்கு பிரபுவை 3 மாதம் ரஜா கேட்கப் போகின்றேன். முன்னமே அதை பற்றி அவரிடம் ஜாடையாக கூறினேன். நீ கேட்க வேண்டியதுதான் தடை என்று கூறியுள்ளார். நீ இவ்வளவு அவசரப்பட மாட்டாய் என்று நான் நம்பியிருந்தேன். உண்மை என்னவென்றால் என்று கூறிவிட்டு பிறகு ஒன்றும் கூறாமல் சற்று தயங்கினான். 2 நிமிடம் கழித்து, உண்மை என்னவென்றால் நீ உன் புத்திரிக்கு தூரத்தில் போய் மாப்பிள்ளையை தேட வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நான் தேவசுந்தரியை மனம் புரிய பிரியமுடையவனாக இருக்கிறேன். இதுதான் உண்மை என்றான். தேவராஜ பிள்ளை இதை கேட்டதும் மிக்க வியப்படைந்தவன் போல, அப்படியா? நீர் நான் சற்றும் எதிர்பாராத காலத்தில் திடீரென்று இப்படி கூறவே எனக்கு ஒன்றுமே தோன்றவில்லை.
இன்னது பதில் கூறுவதென்று தெரியவில்லை. ஆனால் தாங்கள் கூறியது எனக்கு மிக்க கௌரவம்தான். ஆயினும் தங்கள் தாய் தந்தையர் இதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்களே. அவர்களுக்கு விரோதமாக நான் எப்படி நடக்க முடியும் என்று மகா தந்திரமாக கூறினான். ஜெகநாதன், அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்தான். அதை பற்றி எனக்கென்ன? என் க்ஷேமத்தையும் சுகத்தையும் நான் கவனிக்க வேண்டும். இன்னும் 2 வாரத்தில் எனக்கு விவாகத்தசை வந்து விடுகிறது. அப்புறம் என்னை யார் தடை செய்யக்கூடும் என்றான். தேவராஜ பிள்ளை, தங்கள் தாய் தந்தையர் இதற்கு சம்மதித்து கொண்டால் எனக்கு எவ்வளவோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் என்றான். ஜெகநாதன், அதை பற்றி அக்கறையே இல்லை. உன் புத்திரி மட்டும் என்னை மனம் புரிய சம்மதிப்பதானால் என்றான். தேவராஜ பிள்ளை, அவள் தன் தந்தையின் பிரியத்திற்கு எல்லளவும் மாறாக நடக்கவே மாட்டாள். ஆனால் தங்கள் பெற்றோர் ஒருபோதும் இதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடலாகாது என்றான். ஜெகநாதன், அதை பற்றி அவசியமே இல்லை என்று நான் முன்னமே கூறியிருந்தேன். என் தந்தை நான் சைன்யத்தில் சேர்ந்ததும் என் பேருக்கு 10,000 ரூபாய் பாங்கியில் கட்டுவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அது கொஞ்ச காலத்திற்கு போதும். ஆஸ்தியும் பிதராஜிதமும் தந்தைக்கு பின் தானே எனக்கு சேரும். நாங்கள் இருவரும் எங்காவது ஓடிப்போய் விடுகிறோம். நீ அதற்கு சம்மதித்திருப்பாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அது என் பெற்றோர்களுக்கு தெரியப்போவதே இல்லை என்றான். தேவராஜ பிள்ளை, இல்லை இல்லை, இந்த ஏற்பாடு நடப்பதாக இருந்தால் நான் நேரில் கோயிலுக்கு வந்து என் குமாரத்தையை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். நீங்கள் ரகசியமாக ஓடிப்போவதால் உண்டாகும் அவமானத்தை சகிப்பதை விட என் வேலையை வேண்டுமாயினும் போக்கடித்துக் கொள்வேன் என்று கூறினான். ஜெகநாதன், உன் பிரியப்படியே செய். நான் ஏதோ ஒரு யோசனை கூறினேன், வேறொன்றுமில்லை. இப்போது நான் மனம் விட்டு சங்கதி கூறிவிட்ட பிறகு எனக்கு துரிதமாக ஒரு முடிவு கூறிவிட வேண்டும் என்றான். தேவராஜு, இப்போது நான் உமது அவசரமான விருப்பத்திற்கு உடன்பட்டால் அப்புறம் என்ன ஏற்பாடு செய்வீர் என்றான். ஜெகநாதன், எனக்கு வேலைக்கு உத்தரவு வந்து என் தந்தை என் பெயருக்கு பணம் கட்டும் வரையில் பொறுத்திருக்கும்படி கேட்பேன். பிறகு நான் சைனியத்திலிருந்து 2 வாரம் ரஜா வாங்கிக் கொள்வேன். அச்சமயம் நீ உன் புத்திரியை அழைத்து வந்து நான் கூறுகிற இடத்தில் என்னை சந்தித்தால் அங்கே மனம் புரிந்து கொள்வோம் என்றான். தேவராஜ பிள்ளை சற்று நேரம் மிக்க யோசனை செய்தவன் போல அபிநயித்து கடைசியில், அப்படியானால் தாங்கள் சீக்கிரத்திலேயே ஒரு விடை வேண்டும் என்கிறீர். நான் எதிர்பாராத விஷயமானதால் நான் இதற்கு திடீரென்று எப்படி பதில் கூறுவேன் என்றான். ஜெகநாதன், உனக்கு நன்றாக உலக அனுபவம் தெரியுமாகையால் நீ சீக்கிரமாக உன் மனதை ஒரு தீர்மானத்திற்கு கொண்டு வரலாம். நீ இதற்கு தடை கூறினால் நான் மறுபடியும் உன் முகத்தில் விழிப்பதே ஒழுங்கல்ல. அதை விட்டு சம்மதித்தால் எனக்கு எவ்வளவோ சந்தோஷத்தை உண்டாக்கும். அது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று உனக்கு தெரியும் என்றான். தேவராஜ், அப்பப்பா, தாங்கள் இவ்வளவு தூரம் கூறும்போது நான் எப்படி மறுத்து கூறுவது? தங்கள் பிரியப்படியே ஆகட்டும் என்றான். ஜெகநாதன், மிக்க வந்தனம். நாளைக்கு வந்து தேவசுந்தரின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளலாமா என்றான். தேவராஜ், தாங்கள் ஒரு விஷயத்தில் என் கோரிக்கையை அங்கீகாரம் செய்து கொள்வீர்களா என்றான். ஜெகநாதன், ஆஹா, தடையின்றி என்றான். தேவராஜ், தேவசுந்தரி மிக்க கற்புடையவள், அதிக நாணமுடையவளாகையால் 1 மாத காலமே பழக்கமுடைய உம்மை மனம் புரிய சம்மதிப்பது ஒழுங்காக இராது என்று நினைப்பாள். ஆகையால் தாங்கள் ஊரை விட்டு போகும்போது கூட இச்சங்கதியை அவளிடம் கூற வேண்டாம். தாங்கள் சென்று உத்தியோகத்தில் சேர்ந்த பின்பு அவளுக்கு பக்குவமாக ஒரு கடிதம் எழுதி அதை என் மூலமாக அனுப்புங்கள். அதில் நாங்கள் எப்போது எவ்விடத்தில் வந்து உம்மை சந்திக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களோ அக்காலத்தில் அந்த இடத்திற்கு நாங்கள் வருகிறோம். அதற்குள் தாங்கள் விடுமுறை பெற்றுக்கொண்டு கல்யாணத்திற்கு வேண்டிய அனுமதி சீட்டும் வாங்கி வைத்திருங்கள். நாங்கள் வந்ததும் அங்கே நமது வேலையை முடித்து கொள்ளலாம் என்றான்.